டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா வழங்கும் பிஹைண்ட் உட்ஸ் குரு பெயர்ச்சி பலன்கள் 2025 பவர்ட் பை ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, மஞ்சு குரூப், சிம்ஸ் ஹலோ டாக்டர், அஸ்வின் ஸ்வீட்ஸ், அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதம் வழங்கும் பிஹைண்ட் உட்ஸ் குரு பயிற்சி பலன்கள் 2025 பவர்ட் பை ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, மஞ்சு குரூப்ஸ், சிம்ஸ் ஹலோ டாக்டர், அஸ்வின் ஸ்வீட்ஸ், அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க். மகர ராசிக்காரர்கள் திருவெண்காடு புதஸ்தலத்தில் போகிறது வாழ்க்கையில் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அடிக்கடிக்கு போகணும். மகர ராசிக்காரர்களுக்கு 6ல் குரு வருகிறார். 3க்கும் 12க்குரிய 6ல் வருவது யோகமாக இருந்தாலும் முதுகுத்தண்டுவிடம், அடிவயிறு, கழிவுப்பாதையில் சிறு உபத்திரம் பார்த்து பிரபலமாக இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள், பெரும் புகழை பெற்றிருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் தேக ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக பார்த்துக்கணும். அதே போல் வாகனத்தில் அதீத கவனம், பணம் கொடுக்கல் வாங்கலில் சிறிது கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம். தொழிலே இல்லை, உத்தியோகமே இல்லை, வியாபாரமே இல்லை, படிப்பே இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு 8 வருஷமாக படாத பாடுபடுறேன்னு சொல்லக்கூடிய மகர ராசிக்காரங்கள் விசிட்டிங் கார்டை அடித்து கொண்டு அதில் நீங்கள் என்ன தொழில் நின்றது ஃபில்லப் செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு டிசைன் போட்டுக்கலாம். தொழில் நிச்சயமாக கிடைக்கும். சுபவிரயம் ஏற்படும். வீட்டில் வீட்டில் 10 வருஷமாக இருக்கும், பெயிண்ட் அடித்து அதெல்லாம் மாறும். பொருள் சேர்க்கை ஏற்படும். சின்னதாக அந்த காலத்தில் இருந்த டிவி கிடச்சிருக்கும், கலைஞர் கொடுத்த டிவி, அதெல்லாம் மாற்றி உங்களுக்கு பிடிச்ச இப்போ டிஜிட்டல் டிவி, எந்த டிவி, இந்த டிவியெல்லாம் வைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படும். அசைய பொருள் சேர்க்கை ஏற்படும். திருமண தடைகள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படும். 2ல் ராகு இருந்து 8ல் கேது இருப்பதனால் கண்டிப்பாக வாகனத்தில் வித்தைகள் காட்டக்கூடாது. வித்தைகள் காட்டினீங்கன்னா எங்கேயுமே அடிபடாது, தலை தான் அடிப்படும். தலை அடிப்பட்ட பிறகு அப்புறமா என்ன ஆகும்? அந்த அளவுக்கு இந்த 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது, சூரியன் இடத்தில் இருக்கக்கூடிய கேது நம்மளுடைய தேவையில்லாத நினைவாற்றலை கெடுக்குமா. அதனால் இளம் வயதை சார்ந்த மகர ராசிக்காரர்கள் வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அவர்கள் பெற்றோர்கள் அதை வேண்டுகோளாக வைத்து கொள்ள வேண்டும். அதே போல் கண்டிப்பாக தூக்கமின்மை திடீரென்று ஏற்படுமோ. அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய கேது ஏதாவது நினைவுகள் வைக்கிறது, நைட்டு ஃபுல்லாக ரீல்ஸ் பார்க்குறது, நைட்டு ஃபுல்லாக யூடியூப் பார்க்குறது. ஸோ இதெல்லாம் கவனமாக இருந்து நல்ல தூக்கம் கொண்டாலே மகரத்துக்கு யோகம் கிடைக்கும், தைரியம் கிடைக்கும். சனி பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்பட்டது உங்களுக்கு விசேஷம். மகர ராசியை பொறுத்தளவுக்கு குரு பயிற்சி 2025. எப்போவுமே இவங்க மிஸ்டர் பர்ஃபெக்ட்னுவாங்க. கரெக்டாக எல்லா விஷயத்தையும் செய்யணும். கரெக்டாக 10 நாளைக்கு முன்னாடியே பெட்டிக்கிட்டியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவாங்க ஊருக்கு. ஆனால் இந்த காலகட்டத்தில் 2.5 வருஷம் கணக்கு எடுத்துக்கோங்க. அவங்க என்ன தான் தலைகீழாக நின்னாலும் லேட்டாக தான் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒன்று இவர்கள் இல்லை மற்றவர்கள் மூலமாக இந்த காரியங்கள் நடக்கும். இல்லாத பொறுப்புக்கு என்ன இதுக்கு போய் பிரசிடென்ட் ஆகினீங்கிற மாதிரி அந்த ஃப்ளாட்லேயோ இல்லை அந்த இடத்துலையோ இவர்களை முன்னிறுத்தி சில காரியங்களை எடுத்து செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள், பதவி, பேர், புகழ், அந்தஸ்து, ஆனால் நீங்கள் பேசுங்கன்னு சொல்லிட்டு முன்னாடி நிறைய பேர் தள்ளி விடுறதுக்குண்டான வாய்ப்புகளில் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். நம்ம தான் லேட்டாக போனோமே, இன்றைக்கி திட்டு வாங்குவோமா, சாரின்னு சொன்னால் கூட அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எப்போவுமே விஐபி லேட்டாக தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி கூட ஒருத்தர் ஒத்து உதறதுக்குண்டான வாய்ப்புகள். தப்பை கூட சரின்னு பழகி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் இருக்கும். மகர ராசிக்கு முதல்ல 7.5 சனி விட்டதே ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதங்கிற மாதிரி. 2ஆம் இடத்துல பேச்சில் கவனம் தேவை. சோஷியல் மீடியாவில் இருக்கிறவர்கள், அதுவும் குறிப்பாக அரசியல் ஏதாவது இருக்கிறவர்கள் அல்லது ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கிறவர்கள் பேசும்பொழுது ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக பேசணும். யதார்த்தமாக பேசி அது வேறு விதமான பிரச்சனைகளை கிரியேட் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருந்துருக்கிறது நம்மளால் பார்க்க முடியும். கெட்டது நல்லதாகும், நல்லதுன்னு நினச்ச விஷயம் கெட்டதாகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். வெளிநாடு, வெளியூர், அதாவது எதிர்பாராத பணவரவுகள் வரக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இவங்க ஒன்று வாங்கலான்னு போனால் வேறு ஏதாவது ஒருத்தர் வாங்கி கொடுக்கறதுக்குண்டான சூழ்நிலைகள் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நல்ல நல்ல முன்னேற்றங்கள்லாம் காணக்கூடிய சூழ்நிலைகள் மகர ராசி அன்பர்கள் கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் இவர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா குலதெய்வ வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகர ராசி இதுவரை 5ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்போ 6ஆம் இடத்துக்கு போகிறார். 6ஆம் இடத்துல குரு பகவான் போகிறப்போ உங்களுக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கடன் வாங்கி தொழில் விருத்தி செய்வீங்க. இன்னொன்று, கடன் வாங்கி வீடு, மனை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கடன் வாங்கினாலும் விரைவில் அடைச்சிடலாம். அதனால் கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. வெளிநாட்டு வேலை விரும்புகிறவர்களுக்கு வெளிநாட்டு வேலை அழகாக ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவங்க இந்தியாவுக்கு வரணும்னு நினச்சாலும் விரைவில் அது நடக்கும் அப்படின்னு இருக்குது. இன்னும் இந்த தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கனாலும் தொழில்துறையிலேருந்து புதிய முயற்சிகளை செய்யலாம், புதிய ஏற்பாடுகளை செய்து கொள்ளலாம், புதிய மாற்றங்களையும் செய்து கொள்ளலாம். அதன் மூலமாக உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். குடும்ப சந்தந்த குருவோட பார்வரனால் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும். நீங்கள் மற்றவங்கள்ட்ட குடும்ப உறுப்பினர்கிட்ட பேசுகிறப்போ தேவையில்லாத விவாதங்களை மாத்திரம் தவிர்த்துட்டா போதுமானது. 6ஆம் இடத்தில் குரு இருக்கிறப்ப வயிறு உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதனால் அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களை சாப்பிட்றதை தவிர்த்து விடுவது நல்லது. 3ஆம் இடத்துல உங்களுக்கு சனி பகவான் இருந்து அந்த வீட்டுக்குடைய குரு அந்த வீட்டுக்கு
4ஆம் இடத்துல இருக்கார். அதனால் வந்து நீங்கள் வந்து தெய்வஸ்தலங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று வந்து வெளிநாடு வேலை விரும்புபவர்களுக்கு வெளிநாடு வேலை கிடைக்கும், வெளிநாட்டு போகக்கூடிய யோகமும் இருக்கிறது. இந்த குரு பயிற்சி ஒரு அற்புதமான பயிற்சியாகத்தான் இருக்குது. ஏன்னா 3-6 கூட 6ஆம் இடத்துல போகிறது ஒன்றும் பெரிய தோஷங்கிறது கிடையாது. ஆனால் எல்லாமே சிறிது கால தாமதப்பட்டு நடக்கும். இன்னொன்று வந்து கடன் வாங்கி செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கடன் வாங்கி எல்லா விஷயங்களும் நடக்கும். இந்த குரு பயிற்சி நன்றாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு வாட்டி ஒரு ஞாயிற்றுக்கிழமை அல்லது உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் பிள்ளையார்பட்டு போயிட்டு வாங்க. நிச்சயமாக காரிய தடைகள் நீங்கி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது உறுதி. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 3-12 குடைவர் 6ஆம் இடத்திற்கு செல்கிறார். குரு 6ஆம் வீட்டிலிருந்து 2ஆம் வீட்டையும் 10ஆம் வீட்டையும் 12ஆம் வீட்டையும் பார்க்கிறார். ஸோ 6ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால ஸ்தான பலம், அலைச்சல் அதிகமாக இருக்கும், வேலைப்பளு அதிகமாக இருக்கும். உங்களை பற்றி வீண் வதந்திகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. பகை ஏற்படும், கவனம் தேவை. வழக்குகளில் கவனம் தேவை. இல்லை என்றால் சாதகமாக இல்லாமல் அசாதகமாக முடிந்துவிடும். பேச்சிலும் செயலிலும் நிதானம் தேவை. ட்ரையாங்கிள் பிரச்சனை வரும். அதாவது மகர ராசிக்காரங்க ஒருத்தங்கிட்ட சொல்லுவாங்க, அவங்க அதை போய் அவங்க சம்மந்தம் யாரை பற்றி சொன்னாங்களோ அவங்ககிட்ட சொல்லுவாங்க. அவங்க வந்து ஏப்பா இப்படி சொன்னான்னு கேட்பாங்க. இல்லையே நான் சொல்லியம்பாங்க, உட்கார வச்சு பேசுவாங்க, எம்பாரசிங் ஆகி போயிடும். ஸோ இந்த மாதிரி ட்ரையாங்கிள் பிரச்சனைலாம் மாட்டக்கூடாது. இதனால் மன உளைச்சல் ஆகும். இரவு நேர பயணத்தை தவிர்க்க வேண்டும். வாகன பழுது ஏற்படும், விபத்து கிடையாது, பழுது ஏற்படும், வாகன செலவு ஏற்படும். குரு பகவான் 9ஆம் பார்வையாக ராசிக்கு 2ஆம் வீட்டை பார்க்கறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்திருக்கும். பல வகைகளில் பணவரவு ஏற்படும், தாம்பத்தியம் இனிக்கும். குரு பகவான் 5ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்ப்பதனால வேலை ப்ரமோஷன் கிடைக்கும், பதவி தேடி வரும், சொந்த ஊரில் செல்வாக்கு கூடும். குரு பகவான் 7ஆம் பார்வையாக 12ஆம் வீட்டை பார்க்கறதுனால குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை ஏற்படும். ஏன்னா இந்த டைமில் அதுக்கு உண்டான ப்ராசஸ் அதிகமாக நடக்க வாய்ப்புகள் உண்டு. குரு பகவான் 7ஆம் பார்வையாக 12ஆம் வீட்டை பார்ப்பதனால வீடு வாங்கக்கூடிய யோகம், வீடு கட்டுவது, சொத்து வாங்குவது போன்ற விஷயங்கள்லாம் கிடைக்கும். தொழில் முதலீடு சிறப்பாக இருக்கும். வங்கி கடன் கிடைக்கும். இப்போ ஒருத்தர் மகர ராசிக்காரங்க வேலையிலேருந்து வேலைன்ற இடத்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து தொழில் பண்ணணுன்ற ரிஸ்க் எடுத்தாங்கன்னா இந்த டைம் நல்லதாக இருக்கும். அவங்க ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்கணும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தவரை நம்பி அகலக்கால் வைக்க வேண்டாம். தொழில் போட்டி அதிகரிக்கும், கஸ்டமர் எண்ணிக்கை கூடும். வேலையில் இருக்கவங்களுக்கு, டெய்லி வேலைக்கு போகிறவங்களுக்கு வேலைப்பளு அதிகரிக்கும், உயரதிகாரிகள் பாராட்டுகள் கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். மீடியாவில் இருக்கவங்களுக்கு இதை விட ஒரு அற்புதமான டைம் கிடையவே கிடையாது. அதுவும் குறிப்பாக வில்லன் ரோலில் நடிக்கிறவங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்க குரு மெயின் வில்லனாக்கி விட்டுருவார். பிஹைண்ட் ரூட்ஸ் குரு பயிற்சி பலன்கள் 2025. டைட்டில் ஸ்பான்சர் டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ். அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். பவர்ட் பை ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ். மஞ்சு குரூப்ஸ், பில்டிங் லீகசிஸ் பியாண்ட் பவுண்டரிஸ். சிம்ஸ் ஹலோ டாக்டர், டிஸ்கவர் த ட்ரூ ஜாய் ஆஃப் குட் ஹெல்த். அஸ்வின் ஸ்வீட்ஸ், ஹவுஸ்ஃபுல் ஆஃப் ஹாப்பினஸ். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க். அமன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா வழங்கும் பிஹைண்ட் ரூட்ஸ் குரு பயிற்சி பலன்கள் 2025. பவர்ட் பை ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, மஞ்சு குரூப், சிம்ஸ் ஹலோ டாக்டர், அஸ்வின் ஸ்வீட்ஸ், அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க்.